ஒரு ரெசிபி சாஃப்டான சப்பாத்தி. இந்த சப்பாத்தியை நான் 3 வகையில் எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். சதுரமாக, அப்புறம் வந்து முக்கோணமாக, அப்புறம் ரவுண்ட் ஷேப்பில், இந்த மாதிரிலாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஷேப் மட்டும் இல்லைங்க, சதுரமாக முக்கோணமாலாம் போட்டிங்கன்னா அதில் லேயர்ஸ் வரும். அந்த லேயர்ஸும் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலை கொடுக்கும். இதே மாதிரி நான் ஏற்கனவே கோதுமையில் பரோட்டா போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ சாஃப்டான சப்பாத்தி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சாஃப்ட் சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை வச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் ஆஷீர்வாத் ஆட்டா எடுத்திருக்கேன். ஆஷீர்வாத் ஆட்டாவுக்கு 1.5 கப் மாவுக்கு 3/4 கப் அளவு தண்ணி இருந்தால் சரியாக இருக்கும். அதாவது பாதி அளவு, 1 கப் மாவு எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அதை மொத்தமாகவே சேர்த்துட்டு நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஈரமான துணி வச்சு அதை மூடி வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இதிலே கூட நீங்கள் அப்படியே சப்பாத்தி பண்ணலாம், அதுவும் நல்லா சாஃப்டாக தான் வரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஊற விட்டதுக்கு அப்புறமா பண்ணிக்கலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? நான் கையில் தொடுறப்பவே நல்லா சூப்பராக சாஃப்டாக வருது. நிறைய பேர் வந்து பேக்கிங் சோடா இதெல்லாம் யூஸ் பண்ணி சப்பாத்தி போடுறாங்க. பட் நம்ம அப்படிலாம் சேர்க்காமவே மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பாலாக நம்ம பிடிச்சி வச்சிடலாம். வச்சுட்டு சப்பாத்தி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சப்பாத்தி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது நல்லா லேயராகவும் வரும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாலில் லைட்டாக தட்டிட்டு நம்ம வர கோதுமை மாவில் அதை நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கோங்க. ஆனால் ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். தேய்ச்சி முடிச்சுட்டு நம்ம அதை எப்படி மடித்து ஸ்கொயர் ஷேப்பில் மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா 4 சைடும் நம்ம லெட்டர்லாம் மடிப்போம் இல்லையா, அது மாதிரி மடிச்சுக்கோங்க. நான் காட்டுற மாதிரி மடித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்குது இல்லையா, இதை வந்து நம்ம 4 சைடும் ஈக்குவலாக ப்ரெஷர் கொடுத்து தேய்க்க போகிறோம். அப்படி ஈக்குவலாக ப்ரெஷர் பண்ணாமல் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ஒரு சைடு வந்து தடிமனாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து லேஸாக இருக்கும். அப்போ வந்து சப்பாத்தி நல்லா இருக்காது. அதனால் ஈக்குவலாக ப்ரெஷர் கொடுத்து 4 சைடையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ 4 சைடும் நல்லா ஈக்குவலாக ப்ரெஷர் பண்ணி தேய்ச்சதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம ட்ரையாங்கிள் சப்பாத்தி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரையாங்கிள் சப்பாத்திக்கும் அதே மாதிரி தாங்க, வர மாவு தொட்டு நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ஷேப் இல்லாமல் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பண்ணுற மாதிரி ஒரு சைடு வந்து ஃபுல்லாக ஹாஃபில் மடக்கிட்டு அப்புறம் அதை இன்னொரு திருப்பி விட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் சப்பாத்திக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் ஈக்குவலாக ப்ரெஷர் கொடுத்து நல்லா 3 சைடும் நல்லா முக்கோணமாக வர மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ ட்ரையாங்கிள் சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம ரவுண்டாக சப்பாத்தி நார்மலாக பண்ணுற மாதிரியே ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி எடுத்துடலாம். நிறைய பேருக்கு ரவுண்டாக சப்பாத்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஈக்குவலாக ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா சூப்பராக ரவுண்டாக இந்த மாதிரி எனக்கு வந்த மாதிரியே உங்களுக்கும் சப்பாத்தி வரும். இப்போ இந்த சாஃப்ட் சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் இங்கே ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம தேய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். அடிப்பக்கம் வெந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா அடுத்த சைட் திருப்பி போடுங்க. பாருங்கள், இந்த சைட் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இது மேலே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கழித்து சப்பாத்தியை சாப்பிட போகிறீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உடனே சூடாக சாப்பிட்றதா இருந்தால் எண்ணெயே தேவையில்லை. எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எலும்பி வரும். இது எதனாலனா நம்ம ஈக்குவலாக ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சோம் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி எலும்பி வருது. இப்போ அடுத்த சைடும் திருப்பி போட்டுட்டு நம்ம அந்த சைடும் எண்ணெய் தடவிட்டு 2 சைடும் நல்லா வெந்து நல்லா உப்பி வர்ற வரைக்கும் சப்பாத்தியை போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரியே ஸ்கொயர் சப்பாத்தி அப்புறம் வந்து ட்ரையாங்குலர் சப்பாத்தியை நம்ம போட்டு எடுத்துடலாம்.
இந்த காற்றுலாம் நடுவில் சூடாக போகிறனால தான் இந்த மாதிரி உப்பி வருது. நம்ம வந்து ஒரு சைடு கெட்டியாக ஒரு சைடு லேஸாக இந்த மாதிரி தேய்ச்சிருந்தோன்னா இந்த மாதிரி உப்பி வராது. இப்போ நம்ம சூப்பரான சாஃப்ட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிப்பியை நான் வந்து பன்னீர் புர்ஜியோட சர்வ் பண்ணியிருக்கேன். பன்னீர் புர்ஜியோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து லேயர்டு பரோட்டா, கோதுமை பரோட்டாவோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் தமிழில் பார்க்க தியோனிலா பிரதீப் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.